ஹாய் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிஎஸ்கே சார்பாக எப்படியோ 18 வருஷ தவத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. மேட்ச் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன ஸ்ரேயா செய்யறதுக்காக கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. மனுஷன் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டான். இல்லைனா அவன் வந்துட்டு நின்றுருந்தானா இந்த கனவும் பழிச்சிருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக ஏதோ ஒரு திறமை உள்ளவன் வெற்றி பெற்றான். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் மாமா ரொம்ப தீவிரமான ஆர்சிபி ஃபேன். ஆள் டைகார்ட் ஃபேனு. ஐபிஎல் நடுவில் நிறுத்தினாங்கன்னொடனே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டான். இந்த வருஷம் அவங்களுக்குலாம் கப்பு இல்லடான்னு அவனை நானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துமே அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துமே அவனை பயங்கரமாக கலாய்ப்பான். ஐயோ மேட்ச் பார்த்துட்டு இருந்தான். இப்போ தான் மேட்ச் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி ஜெயிச்சிருச்சு பார்த்தியாப்பான்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. பார்த்தேன்டா நானும் இங்கே அகமாபத்தில் தான் இருக்கேன். எங்கே மேட்ச் பார்க்க எங்கள் கிரவுண்டு பக்கத்தில் இருக்கியா, எங்கே இருக்கா என்னன்னு கேட்டான். இல்லைடா இங்கே பக்கத்தில் தூரமாக தான் இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். அதுவும் இந்த விராட் கோலி கடைசியாக எமோஷனலான சீன்லாம் ரொம்ப ஏதோ ஒரு சென்டிமெண்ட் சினிமாவை பார்க்குற மாதிரி இருந்தது. மனுஷன் எவ்வளோ நாளில் தவம், எவ்வளோ ட்ரோலு, எவ்வளோ நெடுந்தூர பயணம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சீரீஸுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த மனுஷன். எல்லா கப்பும் கையில் வச்சுருக்கான், இன்டர்நேஷ்னல் கப்பு. இந்த ஒரு கப்பு இல்லாமல் மனுஷன் எவ்வளோ பெரிய போராட்டம். நிம்மதியாக தூங்குவான். லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள். ஊருக்குள்ளே இருக்கிற சிவப்பு சட்டை அனைவருக்கும் இந்த மஞ்சள் சட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள்.